இதுக்கு முன்னாடி ஆதி காலம் முதல் தலைமுறைக்கு மறைவாக இருந்த இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்கள் வெளியாக்கப்பட்ட ரகசியமாகி தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துவதற்கும் உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். இந்த ரகசியத்தை சொல்லுவதற்காக தான் நான் என்ன செஞ்சேன், ஊழியக்காரன் ஆனேன். இது ஒரு ரகசியம், கிறிஸ்துவின் ரகசியம், சுவிசேஷம் கிறிஸ்துவின் ரகசியம். ஹல்லேலூயா. அடுத்த 20 படி புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையை புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள இந்த ரகசியம் மகிமையின் சுவிசேஷத்தின் ரகசியம். மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். அவர் இப்ப எப்படி இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறாரு. எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை அறிந்து கொள்ள முடியும்? கேட்டு பாருங்க, தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் அப்படி எத்தனை சொல்ல முடியும்? சொல்லவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. சொல்லவே மாட்டாங்க. ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் பாவியான மனுஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்ப பாவியான மனுஷன் சொல்லுவாங்க. நாங்க கிறிஸ்துவங்க பாவியான மனுஷனுக்குள்ள தங்க முடியுமா? கிறிஸ்து இருக்க முடியுமா? பாவத்துக்கு சொந்தக்காரர் யாரு? பிசாசு. அப்ப பாவத்துக்கு சொந்தக்காரர் பிசாசுனா நான் இவனுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா யாருக்கு உரிமை உடையவன்? பிசாசு உரிமை உடையவன். ஆனா வேதம் சொல்லுது அந்த ரகசியம், இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியல. கிறிஸ்து உனக்கு தங்கி இருப்பது இந்த ரகசியம். ஹல்லேலூயா. அப்போ இதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். இது எனக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளணும். பிசாசு எப்படிதான் உங்கள் விசுவாசத்தை அவன் சோதித்து பார்த்தாலும் நீங்கள் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். பிசாசு சொல்றான், இயேசு உனக்குள்ள இருந்தா உனக்குள்ள இந்த சிந்தை வருமா? இயேசு உனக்குள்ள இருந்தா அந்த கோபம் வருமா? இயேசு உனக்குள்ள இருந்தா அந்த பேச்சு வருமா? இப்படி பிசாசு எதை உங்களுக்குள்ள போட்டாலும் என்னை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். என்னை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது. இயேசு பிசாசை எப்படி துரத்தினாரு? இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படி சொல்றாரு. அதாவது சொல்றாரு, நீ பசியா இருக்கீங்க, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க, உங்களால கூடுமே. இயேசுவை கல்ல அப்பமாக்கி சாப்பிட முடியுமா? முடியாதா? முடியும். அவரால் முடியும். பிசாசு அதாவது சாப்பிடலாமே அப்படி சொல்றான். ஆனா இயேசு அவனுக்கு செவி கொடுக்கல. தன் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. வசனத்தை தான் பேசுறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் எப்படித்தான் சொல்லணும்? தேவன் உனக்குள்ள இல்ல, கிறிஸ்து உனக்குள்ள இல்லன்னு சொல்லும் பொழுது என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. உங்கள் மனசுக்குள்ள பிசாசு எதையாவது தவறான விதையை போடும் பொழுது, இல்ல எந்த மனிதர் மூலமாக தவறான விதைகளை போடும் பொழுது நீங்கள் அவர் எனக்குள் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் பொல்லாதவனாக இருந்தாலும் அவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படி நீங்க சொல்லும் பொழுதே நீங்கள் விசுவாசத்திலே வளருகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தை, அந்த பிசாசை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். ஆமென். இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு தோல்வி வந்துச்சு, இயேசுவுக்குள்ள இருந்துமா இல்ல இல்ல நினைக்க கூடாது. அங்க நீங்க இருக்கிறன்னு நினைச்சா அந்த தோல்வி வெற்றியாக அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த தோல்வி ஜெயமாக மாறும். சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த பட்டயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். சரி, ஒரே ஒரு வசனம் 2 படிங்க. நான் படிச்சேன். கொலோசியர் 2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் புதிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். பவுல் விரும்புகிறார். எப்படின்னா அவருடைய இருதயங்களை தேற்றப்பட்டு, இப்ப நம்மளுடைய சொல்ற நம்ம இயேசு அறிந்தவங்க இருதயங்கள் தேற்றப்பட்டு கிறிஸ்துவின் அன்பிலே இணைக்கப்பட்டு, யார் அன்பிலே இணைக்கப்படணும்? கிறிஸ்துவின் அன்பிலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்விலே பூரண நிச்சயமுள்ள எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவராக வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம எப்படி விரும்புறாங்க? தன் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு விரும்புறாங்க? பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அன்பை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியம் என்ன? இந்த கிறிஸ்துவின் மூலமா அந்த பிள்ளைகள் எல்லாம் என்னிடத்துல இருந்து கொள்ளணும். இந்த கிறிஸ்துவின் மூலமா சகல ஆசீர்வாதத்தையும் யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் என்ன செய்யணும்?
ராஜ்யத்தை கொடுக்கணும், பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். இப்படி எல்லாமே பிதாவும் கிறிஸ்துவும் திட்டம் போட்டு செஞ்ச ரகசியம். ஹalleluya. அந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதுக்கு நாம் பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய திட்டமும் பங்கு என்னது? கிறிஸ்துவின் மூலமாக இவர்கள் இந்த பூமியிலே அடிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே இவர்கள் தரித்திரமாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் மூலமாக இவர்கள் இந்த பூமியிலே வேதனைப்பட வேண்டும், கிறிஸ்துவின் மூலமாக இவர்கள் சாவு வர வேண்டும். அப்படியே பிதாவும் இயேசு திட்டப்பட்டாங்க, அப்படியே திட்டப்பட்டாங்க. அதுதான் யாருமே நடந்துகிட்டு இருக்குது. அதான் இந்த பிசாசு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ரகசியம், அவங்களுக்குள்ள என்ன ரகசியம் பண்ணாங்க? இயேசு சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு ஒரு சரீரம் தேவை என்று சொல்லுகிறீரே, இதோ நான் இருக்கிறேன். நியாயப்பிரமாணத்துல ஆட்டு ரத்தத்தை எல்லாம் கொடுத்தாங்க, பழி செலுத்தினது பூரணப்படுத்தப்படல. உடனே பிதாவானவர் நினைக்கிறார், ஒரு சரீரம் தேவைப்படுகிறது, பரிசுத்த சரீரம். அதற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவங்களுக்கு ஒரு ரகசியத்தை செய்யறாங்க. அந்த ரகசியம் என்னவென்றால், இது நிமித்தம் என் ஜனங்களை நான் விடுதலையாக்க முடியும், இவரை விசுவாசிக்கிற எத்தனை பேர் என் பிள்ளைகளாக முடியும், நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்கிற ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ரகசியம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதற்கு நாம் பங்குள்ளவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இதனால் நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார், இதனால் நான் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு. ஹalleluya. இது எல்லாமே தேவனுடைய ரகசியங்கள். இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் நீங்கள் அது உரிமையுடையவர்கள் நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்க. அப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும், நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும், நமக்குள்ளே தேவனுடைய மகத்துவங்கள் நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. அப்போ விசுவாசம் என்பது ஒரு ரகசியம், அது எல்லாருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை. சுவிசேஷம் என்பது ஒரு ரகசியம், பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ரகசியங்கள். இது எல்லாமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே சிலுவையை நீங்கள் தியானித்தால் இது எல்லாம் உங்களுக்கு புரியும். ஹalleluya. சிலுவையை நீங்கள் நிதானித்து தியானித்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு முடிய புடுங்கினதுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் காரி துப்பினதுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தலையிலே முன்முடியை சுட்டி அடித்த பொழுதுதான் அந்த முன்முடி கண்மணியா வந்ததாக சொல்லுகிறார்கள், அதற்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாபம் நீக்கப்பட்டிருக்கிறது, விழாவிலே குத்தினதுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அவர் சரீரம் பிக்கப்பட்டதுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவருடைய ரகசியத்தின்படி நமக்கு நம்மளை மாற்றும்படி, நம்மளை மீட்கும்படி, நாம் அதிலிருந்து விடுதலையாக்கப்படும்படிதான் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு ரகசியங்களை வைத்தாங்க. அந்த சுவிசேஷம் தான் நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லாமே கிறிஸ்துவின் உண்டான ரகசியங்கள், பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ரகசியங்கள் அவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம் எல்லாம் யார் மூலமா தான் பிதா செய்ய முடியும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் உங்களுக்கு செய்ய முடியும். அப்படி இயேசு கிறிஸ்துவினால் நீ மீட்கப்பட்டிருந்தா தான் அவர் மூலமா உங்களுக்கு செய்ய முடியும். அப்படி நான் அவரால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் அவரோடு வாக்குத்தத்தத்துக்கு உரிமையுடையவர்கள், அவருடைய ரகசியத்துக்கு பங்குள்ளவர்கள், நீங்கள் அவருக்கு பங்காளிகளாக இருக்கிறீர்கள். ஹalleluya. அவரே உங்களுக்கு தலையாய் தந்தவர், மற்ற எல்லாத்தையும் அருளாது இருப்பது எப்படி? தன் சொந்த குமாரனே உங்களுக்கு தந்தவர், மற்றது எல்லாத்தையும் எப்படி தராம இருப்பாரு? அவருடைய வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதங்களை எப்படி தராம இருப்பாரு? ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை எப்படி தராம இருப்பாரு? நியாயப்பிரமாணத்துல சொன்ன உபாகமம் 22 சொன்ன ஆசீர்வாதத்தை எப்படி தராம இருப்பாரு? நீங்கள் அதை அறிந்து நீங்கள் அதுக்கு நான் பங்குள்ளவன் என்று அறிந்ததை விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. எப்படி ஒரு மனிதன் தன் சரீரத்தை செயல்படுத்தும் பொழுது ரத்த ஓட்டெல்லாம் ஓடி சரீரத்தில் மாற்றம் வருகிறது எப்படியோ, அப்படியே நீங்கள் இருதயத்திலே விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது வெளியரங்கமாக செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதை விசுவாசம் நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, 4 நாள் ஒருத்தன் நம்ம உடம்பு நல்லா இருக்கு, 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் கிடந்தாங்கன்னா ஒரு 10 நாள் செய்யாம இருந்தாங்கன்னா மறுபடியும் மாறிடும். அதே போல இந்த விசுவாசம் நாம் இறுதி வரையிலும் நிலைத்திருக்க வேண்டும். ஹalleluya. இறுதி வரையிலும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த விசுவாசம் நாம் இறுதி வரையிலும் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விட கூடாது. ஹalleluya. அப்போ இதுல நீங்க உறுதியா இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா விசுவாசம் எதனால வருமா? கேள்வினால வருமா? கேள்வி எதனால வருமா? தேவனுடைய வார்த்தையினால் வருமா? அப்போ நீங்க இங்க படிக்கும் பொழுது நம்ம முற்பிதாக பாப்பீங்க, சாட்சிகளை பாப்பீங்க. ஓ, இங்க நம்ம அப்பாக்கெல்லாம் செஞ்சவர் நமக்கு செய்யாம இருப்பாரோ? அதே தேவன் அவர் சொல்லப்படுகிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படி இப்போ நீங்க இதை படிக்கும் பொழுது பிசாசு சொல்லலாம்,
அவங்க எல்லாம் அப்படிப்பா, அந்த அப்போ இருந்தவர் அப்படி, இப்ப அப்படி இல்ல. அப்படின்னா நீங்க இருக்கணும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பட்டயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். உங்க மனசுல ஏதாவது வரும்பொழுது பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். பலவீனம் வரும்பொழுது என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. தோல்வி வரும்பொழுது சொல்லணும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாவற்றையும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறேன், தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். நான் பரலோகத்துக்கு போவனா இல்லையா அப்படின்னு தெரியும். அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா நீங்க சொல்லணும், தன் குமாரனின் ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது எதிரி உங்க பக்கத்துல வர மாட்டான். ஹalleluya. நீங்க அவன் ஒரு எண்ணம் வரும்போது அப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோனா அவன் உள்ள வருவான். ஏன்னா அவருடைய எண்ணது இல்ல, வசனம் இல்ல, பட்டயம் இல்ல. அப்ப வசனத்தை நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னா, பட்டயத்தை எடுத்து கொண்டீங்கன்னா எதிரி உங்களோட ஓடத்தான் செய்வான். ஹalleluya. கொஞ்ச நாள் அப்புறம் உங்களுக்கு தீங்கு செய்தியே வராது. இப்படி நீங்க பட்டயத்தை எடுத்து தினமும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா தீங்கு செய்திகளை நீங்க கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். நான் வேணும்னு சொல்றேன். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ தந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஜீவனும் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. எங்களுக்கு அது எங்களை ஆண்டவரே வாழ வைக்கிறது, எங்களை பிழைக்க வைக்கிறது. ஆவி மனிதனாக எங்களுக்கு இப்படி ஜீவ மன்னாவை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. விசுவாசத்தின் ரகசியத்தையும் சுவிசேஷத்தின் ரகசியத்தையும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ரகசியத்தையும் அதற்குள்ள பங்கையும் எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் கேட்டு, இதை நாங்கள் விசுவாசித்து, இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவரை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜனங்களுக்கு நீர் இந்த கிருபையை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.